கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இலவச பட்டா கேட்டு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம். 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்டச் செயலாளர் தளி சட்டமன்ற உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் தலைமையில் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், வீடு இல்லாத பொது மக்களுக்கு 3 சென்ட் நிலம் வழங்க வேண்டும், வன உரிமை சட்டம் 2006 ஐ நடைமுறைப்படுத்தி சாகுபடி நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக கட்சி அலுவலகத்தில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் ஊர்வலமாக செங்கொடிகளை ஏந்தி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். இந்த போராட்டத்தில் பங்கேற்ற கட்சியின் மாநில துணை செயலாளர் மு. வீரபாண்டி, மாநில செயற்குழு உறுப்பினர் இரவி, மாநில நிர்வாக குழு உறுப்பினர் இலகுமையா ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். இந்த போராட்டத்தில் தேன்கனிக்கோட்டை, ஜவளகிரி, பெட்டமுகிலாளம், அஞ்சட்டி, கெலமங்கலம், நாட்ராம்பாளையம், உரிகம், கோட்டையூர், கும்லாபுரம், தளி உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு குவிந்தனர். இதனால் தேன்கனிக்கோட்டையில் இருந்து அஞ்சட்டி சாலை ஸ்தம்பித்து கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அந்த சாலையில் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமம் அடைந்தனர். இந்த போராட்டத்தை தொடர்ந்து எம்எல்ஏ ராமச்சந்திரன் தலைமையில் பொதுமக்கள் அனைவரும் 10,000த்திற்கு மேற்பட்ட கோரிக்கை மனுக்களை வட்டாட்சியர் கோகுல் நாத்திடம் வழங்கினர். இந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாணவர் மன்ற மாநில தலைவர் தினேஷ், மாநில குழு உறுப்பினர்கள் பூதட்டியாப்பா, பழனி, மாவட்ட துணைச் செயலாளர் சின்னசாமி, மாவட்ட குழு உறுப்பினர் சாம்ராஜ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். நடைமுறைப்படுத்தி தலைமுறையாக சாகுபடி செய்கின்ற விவசாய நிலங்களுக்கு பட்டா வழங்க கோரியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காத்திருப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டு கடைசி மனிதன் உரிமைக்காக கடைசி மனிதனுக்கு பட்டா கிடைக்கும் வரை கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் என்று உங்கள் மத்தியிலே பேசியிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் அருமை தோழர் மு. வீரபாண்டியன் அவர்களே, உங்கள் மத்தியிலே பட்டா கிடைக்கும் வரை கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் இருக்கும் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கின்ற கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் ரவி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர்கள் ஒருவரான அருமை தோழர் லகுமையா அவர்களே, மாணவர் பெருமளத்துடைய மாநில செயலாளர் தினேஷ் அவர்களே, இந்த பகுதியுடைய செயலாளர் கவுன்சிலர் ஜெயந்த் அவர்களே, கலந்து கொண்டு எனக்கு முன்பாக கண்டன உரை ஆற்றியிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு உறுப்பினர்களே, பங்கேற்றிருக்கின்ற அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தோழர்களே, அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பிலே புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கேற்றிருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகத்தின் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாடு சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகளை முடிந்துவிட்டது. இன்றைக்கு இந்திய நாட்டில் 132 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 132 கோடி மக்களில் 1/3 மக்களுக்கு 45 கோடி மக்களுக்கு இந்த நாட்டுடைய பிரஜை தான் என்று சொல்லிக் கொள்வதற்கு கையளவு நிலம் கூட பட்டா நிலம் இல்லை. ஆனால் அரசாங்கம் 3 அட்டைகளை வழங்கியிருக்கிறது. ஒன்று வாக்காளர் அடையாள அட்டை, மற்றொன்று ஆதார் அட்டை, இன்னொன்று ரேஷன் அட்டை. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்திருக்காரு. நரேந்திர மோடி உங்ககிட்ட வரி வசூல் பண்ணணும்னு சொல்லி ஆதார் அட்டையை கொடுத்திருக்காரு. இலவசமாக ரேஷன் கொடுப்பதற்கு ரேஷன் அட்டை கொடுத்திருக்காங்க. ஆகவே 78 ஆண்டுகளாக இன்றைக்கு 45 கோடி மக்கள் இந்திய நாட்டில் புறம்போக்கு நிலத்திலே வீடு கட்டி, புறம்போக்கு நிலத்திலே பிறந்து, புறம்போக்கு நிலத்திலே வாழ்ந்து, புறம்போக்கு நிலத்தையே ஓட்டி
சாகும்போது கூட இந்த நாட்டுடைய பிரஜை தான் சொல்லிக் கொள்வதற்கு 5க்கு 6 அடி நிலம் சொந்த நிலம் இல்லாமல் புறம்போக்கு சுடுகாட்டிலே புதைக்கின்ற அவநிலைக்கு இந்த நாட்டு மக்களை ஆட்சியாளர்கள் தள்ளி இருக்கிறார்கள். ஆகவேதான் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது, இருப்பதற்கு வீடு, உழுவதற்கு நிலம், உண்பதற்கு வேலை, இதை மூன்றையும் சட்டமாக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்திருக்கீங்க எல்லாமே இன்னைக்கு நேற்றுக்கு வந்து வீடு கட்டி குடியிருக்கவங்க இல்ல, 40 வருஷமா 50 வருஷமா கஷ்டப்பட்டு சிறுகிற சேமிச்சு அந்த பணத்துல வீடு கட்டி இருக்கீங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வீட்டு வரி கட்டுறீங்க. மாசம் வந்தா மின்சார இணைப்புக்கான வரியை கட்டுறீங்க. மாசம் வந்தா தண்ணீர் இணைப்புக்கான கட்டணத்தை செலுத்துறீங்க. ஆனால் ஆட்சியாளர்கள் தொடர்ந்து பட்டா வழங்காமல் இருக்காங்க. ஆகவேதான் புறம்போக்கிலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று நடந்த சட்டமன்ற கூட்டத்திலே நான் உட்பட இடதுசாரி கட்சிகள் கோரிக்கை வச்சோம். இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க, சில விதிமுறைகளை உருவாக்கி இருக்காங்க. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நம்முடைய தேன்கனிக்கோட்டை தாசில்தார் மனுக்களோடு வந்திருக்காங்க. இந்த மனுக்கள் மீது உடனடியாக விசாரணை செய்து கிராம அலுவலர்களை அந்த கிராமங்களுக்கு அனுப்பி தகுதி படைத்த அனைவருக்கும் பட்டா கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பட்டா கொடுக்கவில்லை என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் விடாது என்பதை எச்சரிக்கையோடு அதிகாரிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி அல்ல. ஆளும் கட்சியும் ஏற்கனவே ஆண்ட கட்சியும் சாதாரண மக்களுக்கு செய்யாததை கம்யூனிஸ்ட் கட்சி போராடி செய்திருக்கிறது. தைரியமாக துணிவோடு நாங்கள் சொல்கிறோம், 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் அல்ல, இந்த மாவட்டத்தில் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்களை கம்யூனிஸ்ட் கட்சி போராடி எடுத்து கொடுத்திருக்கு. கொப்பகர பஞ்சாயத்தில் வந்திருக்காங்க 500 குடும்பங்கள். பாட்டம் முப்பாட்டம் காலத்திலிருந்து அந்த நிலங்களை ஓட்டிட்டு இருந்தாங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்னே வனத்துறை போய் அங்க செடி வைக்க போனாங்க. கட்டின வீடு இருக்கு, வச்ச தென்னை மரம் 80 வருஷம் ஆகுது, வெட்டின கிணறு இருக்கு, பாட்டம் முப்பாட்டம் சமாதி இருக்கு. அதை எல்லாம் இடித்து விட்டு வனத்துறை ஆக்கிரமிப்பு செய்ய போனாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் நின்று அங்க வருகை தந்த வனத்துறை அதிகாரிகளை காக்கி பேண்ட் கீழே விடுற வரைக்கும் ராயகோட்டை வரைக்கும் துரத்தி இன்னைக்கு 2500 ஏக்கர் நிலத்தை கொப்பகர பஞ்சாயத்தில் எடுத்து கொடுத்திருக்கிறோம். சாட்சி இங்க வந்திருக்காங்க 500 பேர் அந்த மக்கள். அதே மாதிரி கிருஷ்ணகிரியில சின்ன பூவத்தி பெரிய பூவத்தி கெட்டூர் பகுதியில் ஒரு 2800 ஏக்கர் நிலத்தை எடுத்து கொடுத்திருக்கிறோம். சூளகிரி பகுதியில் சின்ன குத்தி பெரிய குத்தி பகுதியில் ஒரு 3000 ஏக்கர் நிலத்தை எடுத்து கொடுத்திருக்கிறோம். தண்ணீர் குண்ட பள்ளி பேரிக்கு பக்கம் 500 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்கோம். குந்துக்கோட்டையில் 2000 ஏக்கர் நிலத்தை இன்றைக்கு விவசாயிகள் சாகுபடி பண்றாங்கன்னா குந்துக்கோட்டை, ஏடிபந்தா, ஈர்செட்டேரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ரகுமையா, நம்முடைய பிசி நஞ்சப்பா, அதே மாதிரி நம்முடைய பழனி சின்னசாமி பூதத்தியப்பா இவங்க போராடி தான் வனத்துறையில் அந்த நிலத்தை மீட்டு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹென்செட்டியில் 500 ஏக்கர் நிலத்தை மீட்டு கொடுத்திருக்கிறோம். ஆகவே அதிகாரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை என்றாலும் இன்றைக்கு 10,000 ஏக்கர் நிலங்களை விவசாயிகளுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறோம். அந்த நிலங்களுக்கு வன உரிமை சட்டம் 2006 நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. யாரெல்லாம் 1980 வரை வனநிலங்களில் புறம்போக்கு நிலங்களை சாகுபடி செய்கிறார்களோ அவங்க பட்டா வழங்கலாம் என்று நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி சாகுபடி நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று இந்த மனுக்களை வழங்க இருக்கிறோம். அதே போல பல குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரே வீட்டில் 4 குடும்பங்கள் இருக்காங்க, பல பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க. அவர்களுக்கு அரசாங்கம் 3 சென்ட் நிலம் புறம்போக்கிலே பட்டா வழங்க வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் கடந்த 30 ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் கட்சி போராடி ஏழை எளிய மக்களுக்கு
ஒரு பட்டா இல்ல, 2 பட்டா இல்ல, 13,000 குடும்பங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்திருக்கிறோம். அதே போல கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பைரமங்கலத்தில் பட்டா வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஓர்சிப்பள்ளி பஞ்சாயத்துல 110 பட்டா வாங்கி கொடுத்திருக்கிறோம். கடந்த மாதம் பெரிய பஞ்சாயத்துல வாங்கி கொடுத்திருக்கிறோம். கிளம்பலம் டவுன்ல வாங்கி கொடுத்திருக்கிறோம். இவ்வாறு பல தாய்மார்கள் இந்த வேலையும் பொருட்படுத்தாமல் அந்த வீட்டு மனைக்காக கொடுக்கின்ற பட்டாக்களை அதிகாரிகள் ஓடியாக கிராம நிர்வாக அலுவலர்களை அனுப்பி தகுதி படைத்த அனைவருக்கும் அந்த பட்டாக்கள் வழங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு அதிகாரியிடத்தில் எந்த பஞ்சாயத்தில் எந்த கிராமத்தில் யாருக்கு வீடு இல்லை, என்ன பிரமுகர்கள் இருக்காங்கன்னு சொல்லி உங்களிடத்தில் விவரம் இருக்கிறதோ இல்லையோ, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வச்சிருக்காங்க அந்த விவரத்தை. ஆகவே இப்போது உங்களிடத்தில் அந்த மனுக்களை கொடுக்கிறோம். ஆகவே அந்த மனுக்கள் மீது ஓடியாக பட்டா வழங்க வேண்டும். அதே மாதிரி பல பேர் வருவாங்க, புரோக்கர்ஸ் பட்டா வாங்கி தரேன்னு சொல்லி. தயவு செய்து யார் வந்தாலும் 5 நயா பைசா கூட யாருக்கும் கொடுக்காதீங்க. அதிகாரிகளே கேட்டாலும், விஏஓ ஆர்ஐஓ யாரே கேட்டாலும் பட்டா தரேன்னு சொல்லி நயா பைசா கொடுக்காதீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு நல்ல அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். அதாவது பல ஆண்டு காலமாக குடியிருக்கின்ற வீடுகளுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் என்று. ஆகவே அதற்கான ஆணையம் இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. போன வாரத்தில் கூட ஓசூர்ல பார்வதி நகர் உங்களுக்கு தெரியும், பார்வதி நகர் அந்த மலையை சுத்தி ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்ல, 4500 குடும்பங்கள் இருக்கு. அந்த வீடுகளை 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இடிக்க வந்தாங்க, பரம்போக்கில் வீடுகள் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அவர் இடிக்க வரும்போது நம்முடைய மாநில செயலாளர் இந்த பாண்டியன் தலைமையில் லகுமையா நின்று ஒரு வீடை அல்ல, ஒரு செங்கலை கூட தொட விட மாட்டோம்னு 4500 வீடுகளை இடிப்பதை காப்பாற்றி இருக்கோம். இன்னைக்கு அந்த 4500 வீடுகளுக்கும் பட்டா வழங்குது. 5000 வீடுகளுக்கு பட்டா தரன்னு சொல்லி சட்டத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஒசூர் ஒரு சென்ட் நிலம் 5 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம். ஆகவே இந்த வட்டத்தில் அனைவருக்கும் கடைகோடியில் இருக்கிற சாதாரண மனிதனுக்கும் அந்த பட்டா கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தயவு செய்து எல்லாம் வெயில இருக்கீங்க, கீழே வந்து எல்லாம் மனுக்களை வாங்கிக்கிறோம். கீழே வந்து மனுக்களை வாங்கிக்கிறோம். தயவு செய்து எல்லாம் இருங்க. எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கு, எல்லாம் சாப்பிட்டு போன சொல்லி கேட்டு பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். சட்டமன்றத்தை புறப்படுத்தி சட்டமன்றத்தை பேசி அரசை கேட்க வைத்து அரசு ஆணையிட வைத்தது நம்முடைய எம்எல்ஏ, தனி எம்எல்ஏ, ராமச்சந்திர எம்எல்ஏ, இந்த தொகுதி எம்எல்ஏ, இந்த மக்கள் தலைவர் எம்எல்ஏ. ஆகவே அவருக்கு வாழ்த்து சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், மேலும் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். இந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு கிராமங்கள் தோறும் தோழர்கள் வந்திருக்காங்க. கூட்ட முடிவரை விலக வேண்டாம். விலகிய பிறகு நீங்கள் எல்லாம் மதுக்கள் வாங்கி பிறகு உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தோட்டத்தில் அனைவரும் நிதானமாக போலாம். ஒன்னும் அவசரப்பட வேண்டாம், ஆற்றப்பட வேண்டாம். மெதுவாக இருங்கள். எல்லா மனுக்களையும் வாங்கி மனுக்கள் இல்லாதவர்கள் கிட்ட எழுதி வாங்கி இந்த ஆணையை அடைவதற்கான பட்டா பெறுவதற்கான இடத்துக்கு பட்டா, வீட்டுக்கு பட்டா, உயிரிழந்தவர்களுக்கு நிலம் என்று சொல்லி கோரிக்கை வைத்த இதை வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் மேலும் ஒத்துழைக்க வேண்டும். ஆகவே தான் அடுத்தபடியாக சாமராஜ் அவர்கள் இங்கே உரையாற்றுவார்.
மாநில செயற்குழுக்கள் நம்முடைய மாவட்டத்தின் பொறுப்பாக ரவி அவர்கள் உரையாற்றுகிறார்கள். இந்த என்ன கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த தேன்கனி கோட்டையில் தன்னுடைய கோரிக்கை தன்னுடைய முழக்கத்தை முன்வைத்து இங்கே நடத்துகிறது. இங்கே 6 கோரிக்கை. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களே, இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களே, எப்பொழுதுமே இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புமிக்க தோழர் ராமச்சந்திரன் அவர்களே, கிருஷ்ணகிரி மக்களுடைய தலைவராக மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புமிக்க தலைவர் ரகுமையா அவர்களே, தலைமை தாங்கிற்கும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இந்த படையை திரட்டுவதற்கு ராத்திரி பகலாக பாடுபட்டு தெரிந்த எங்களுடைய ஆசான் ரகுமையா அவர்களுக்கும் மற்றும் மாநில குழு உறுப்பினர்களுக்கும் மாநிலத்திலிருந்து வந்திருக்கும் எங்களுடைய அருமை தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கும் மாநில செயற்குழு உறுப்பினர் ரவி தோழர்களுக்கும் தேன்கனி கோட்டை வட்டத்திலே தேன்கனி கோட்டையிலே தமிழகத்தின் தலைவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தோழர் வீரபாண்டியன் மாநிலத்தின் துணை செயலாளர்கள் இங்கே வயசென்றார் அவர்கள் இங்கே பொறுப்பாக ஏற்று இங்கே வந்திருக்கிறார். அதே போல மாணவர் மன்றத்தின் மாநில செயலாளர் தோழர் தினேஷ் அவர்கள் இந்த மக்கள் கூட்டத்திலே பங்கேற்க வாழ்த்து சொல்ல வருகின்றனர். ஆகியவர்கள் உதட்டப்பவர்கள் கண்டு அவர்கள் கோவிந்த் அவர்கள் சுந்தரவரி அவர்கள் மாதேவர் அவர்கள் அனைவரும் மாநில குழுக்களும் நிர்வாக குழுக்களும் மாவட்ட குழு தோழர்களும் மக்களை திரட்டி கோரிக்கையை எங்கே பங்கேற்க வைக்க வேண்டும் என்பதை உணர்ந்து மற்ற அலுவலர் ஆட்சியிடம் முறையிட வந்து கொண்டிருந்தார்கள், வருகை தந்திருந்தார்கள். உங்களை வாழ்த்துகிறோம். கைகளிலே ஆயுதம் அல்ல, நல்லா இருக்கும். लाइट ऑफ चाहिए नो नो हाँ हाँ राइट राइट
సూపర్ 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 ఉన్ని వద్దు వద్దు ಮೊಬೈಲ್ ಎಲ್ಲ ನೀಟ್ ಕೊಡೋದು கொடுங்க சார். அண்ணா நாங்கள் குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு ஆர்டி அந்த விவரங்களை நாங்கள் கேட்டாங்க. இல்லை சார் பஞ்சாயிரம் மணி பரிசீலனை செஞ்சிருக்கோம். பட்டாசு சொல்லி அதுக்கான பதில சப்ளைக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ நம்ம காசு தாக்கி உள்ள